பார்க்க போறோம்னா நான் ஆர்டர் பண்ண ஒரு ப்ளூ கலர் டென்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அப்புறம் காய்ச்சல் செக் பண்ற ஒரு ஸ்டிக், தெர்மாமீட்டர் சிசர்லாம் இல்லை, தெர்மாமீட்டர் கொண்டா அம்மா காட்டுறேன் கொண்டா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு தெர்மாமீட்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், அது வந்து வந்திருக்கு. அப்புறம் இது வந்து சாய்க்கு வந்து ஒரு கிஃப்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு சாய் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுவான் பாருங்கள். சொல்லுங்கள். அழகாக ஒரு பேக்கில் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென்ட் தான். நாங்கள் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம். உள்ளே என்ன கலரில் இருக்குதுன்னு தெரியல, பிங்க்கு ப்ளூ ரெண்டும் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன கலர் அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி ஜிப்பு ஓப்பன் பண்ணு. மெதுவா. ப்ளூ கலர். பிங்க் கலர் போடுவோன்னு சொன்னால் அது வந்து கேர்ள் தீமா, இவர் வந்து பாயா, அதனால பாய் தீம் தான் போடணும் அப்படின்ட்டு சாய் வந்து ப்ளூ கலரில் வந்து போட்டிருக்காங்க. இது அப்படியே ஓப்பன் ஆயிருமா சாய்மா இங்கே வந்து அதுக்கான தேவையான அந்த ஸ்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணுவோம், சரியா? ஸோ மக்களே, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் ஓப்பன் பண்ணி இப்போ செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை செட் பண்ணி முடித்தோன்னே அவங்கக்கிட்ட இதை காத்துறோம். இந்த மாதிரி பெண்டானது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக நம்ம இந்த இதுக்குள்ளே விட்டு, இது வந்து ஃபேன்ட்லலாம் நம்ம வந்து கையில் போடுவோம்ல, அதை மாதிரி வந்து உள்ளே விடணும். ஒரு சைடு கொடுத்துருந்த ஸ்டிக்கை வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதை உள்ளே விட்டு வந்து இழுத்துட்டே வரணும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உடையில வந்து விழுந்துருது. ஸோ அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வெயிட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்லேயே. ஸோ அதுக்குள்ளே கொண்டு வந்து ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒரு இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிக்கை வந்து விட்டாச்சு. ஸோ இந்த இருக்கா? ஸோ இந்த ஸ்டிக் இந்த பக்கத்தில் கொண்டு வா சாய்மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு எலாஸ்டிக் ரோப்பு. ஸோ இந்த எண்டை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னா இது வந்து ஸ்டிக்கா நின்னுக்கிடுது. ஸோ என்னன்னா நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து இந்த இதுல அந்த கேப்ல விடும் போது வந்து பாத்தீங்கன்னா இழுக்கும் போது இது வந்து இப்படி தனியா வந்துடுது. திரும்ப வந்து அதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப எல்லாம் கஷ்டமா இல்லை, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு சைடையும் வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன். சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே மாட்டியாச்சு. ஸோ ஒன்று என்னென்னா, ஸோ இந்த சைடு உள்ளது வந்து என்ன இருக்கா, இது வந்து ஃபுல்லாக வந்து உள்ளக்க போகணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி அமுத்துற மணிக்கு இருக்குது. அது வந்து என்னால் அமுத்த முடிய மாட்டேங்குது. அதை மட்டும் அமுத்திட்டோம், உள்ளே வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டெடியாக வந்து நிற்கும். ஸோ ஓரளவு வந்து டென்ட் கணக்க மாட்டியாச்சு. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் சின்ன சைஸாக இருக்குதுன்னு பார்த்தா பெரிய சைஸாக இருக்குது. இது ரொம்ப சாய் வந்து உள்ளே போயாச்சு. இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் இருக்குது. ஹாய் சாய், உனக்கு பிடிச்சிருக்கா? ஸோ பின்னாடி உள்ளது மட்டும் அப்பா வந்து உனக்கு செட் பண்ணி தருவாங்கன்னா தொங்குறது பார்த்தீங்கன்னா மூன் கிடையாது, ஸ்டார்ஸ் மக்களே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல், அப்புறமா இதான் இன்சைடு. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு மாதிரி ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கு. சாய் வந்து உள்ளே ஒரு பில்லோவை போட்டு உள்ளே செட்டில் ஆயாச்சு. என்ன சாயி, அவன் படுக்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி உள்ளதை வந்து சாய் அப்பா வந்து மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக வந்து நிற்கி. சாய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போய் படுத்து உருண்டு அதை வந்து சமட்டிட்டான். அங்கே பாருங்கள், மேலே வழியாக கையை காமிச்சிக்கிட்டு, கீழே வழியா பாரு சாய், கீழே வழியா.
சூப்பராக இருக்குது. இப்போ செட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ சாய் கூட சேர்ந்து நானுமே உள்ளே வச்சு விளாடலாம் போல், அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் நிரப்பிடுவான் இல்லை சாய். அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தலைவாணியெல்லாம் பெட்ரூம்லேருந்து தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு படுத்தாச்சு. அப்போவே அது வந்து அந்த பின்னாடி மாட்டலைங்கிறதுனால கொஞ்சம் சரிஞ்சிச்சு, அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்தான். பாருங்கள் காரெல்லாம் உள்ளே விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மறக்காம இந்த சிண்டோ பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி